ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கலை. ஏதாவது பத்திரம் பாண்டில் கையெழுத்து போடணுன்னா வண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் ரேகை அப்படி ஒட்டி பத்திரம் பாண்டில் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்றைக்கி 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். 5000 வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன். நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா 300 பேருக்கு மேலே இன்றைக்கி வந்திருக்காங்க. வெளியில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. வெளியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டில் படித்தவங்க. எல்லாம் இடஒதுக்கீட்டில் எம்பிசியில் படித்தவங்க. ஆக நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேலே வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் எம்பிசி கோட்டாவில் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, 115 மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால், என்னுடைய அமைப்பால், நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்கிறார். அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும். என்றால் மற்றவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆக இன்றைக்கு இவ்வளோ பேர் 300 பேருக்கு மேலே வழக்கறிஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மிக 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 பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் படித்து கொண்டிருக்கிறது. படித்து வழக்கறிஞர்களாக வந்து 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 கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்களாக இப்பொழுது 5000 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் இங்கே 300 பேர் வந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இன்றைக்கு முக்கியமான வழக்குகள் இருப்பதனாலேயே அவர்கள் வழக்கம் வர முடியவில்லை. அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாம் போதாது, வேறு இடத்திலே தானே வைத்திருக்க முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர்கள் மேலும் மேலும் அவர்கள் உயர்வு பெற்று நீதிபதிகளாகி அவர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இவர் எழுந்து நின்னா டைகர் மாதிரி சிங்கம் மாதிரி கட்சி பாடணும். அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் உயர் நீதிமன்றத்துலேயும் மற்ற இடத்துலையும் அப்படி கட்சி பாடணும் வழக்கறிஞர்கள் அப்போ சொல்லுவாங்க. இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி கர்ஜிக்கிறார்கள் சொன்னால் வாதாடுகிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் மகாராஷ்டிரா போகும்போது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் 2வது நீதிபதி, அவர் வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை எங்கே கொடுக்கலன்னு சொன்ன நீங்கள் தான் சொன்னீங்க. சொல்லி முடியாத மரியாதை. அதனால் இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த என்னுடைய உயிரினம் மேலான இந்த சொந்தங்களுக்கு, வழக்கறிஞர்கள் சொந்தங்களுக்கு ஊடகங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை. நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்கள், கொடுக்கப் போகிறீர்கள். ஆங்காங்கே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர்கள் பணியாற்றுகின்றவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நீதித்துறையிலேயும் இடஒதுக்கீடு வேணும். ஆமாம், அது போராட்டம். நீதித்துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று, எல்லா துறையிலையும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தான் போராடி வருகிறோம். ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. கேட்டு நீதிமன்றத்தில் சமூக நீதி இருக்குங்களா இல்லைங்களா ஐயா? நீதிமன்றத்தில் சமூக நீதி இல்லையே. உயர்நீதி இல்லை. ஆமாம், உயர்நீதிமன்றத்தில் சமூக நீதி இல்லை.
அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க. அதெல்லாம் வந்து சந்திக்காம இந்த கூட்டத்தெல்லாம் அவர் கலந்துக்காம இருக்காரு. வருவார், கலந்துக்குவார், வந்து கலந்துக்குவார், இனிமேல் வந்து கலந்துக்குவார். இருவருக்கும் இடையான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? மனக்கசப்பு நீங்கிடுச்சா இருவருக்கும்? இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம் கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில் நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்ல, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? இப்போ நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிங்கத்தின் கால்கள் பழுதுபடலன்னு சொல்லியிருந்தீங்க போன தடவை, அதை வெளிக்காட்டுற வகையில் அந்த வீடியோ வெளியாகிருக்கு. அது ஏதோ ஒரு பாட்டு, சிங்கத்தின் கால்கள் பழுத்து, இந்த ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் எங்கள் கட்சியில் மாநில துணைத் தலைவர் திருத்துறைப்பூண்டி, அவர் ஒரு பாட்டு பாடினார் என்கிட்ட. ஐயா, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு தப்பாக சொல்கிறீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படலை, சீற்றமும் குறையில, அதிகமாக தான் ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது, கால்கள் பழுதுபடலை. அதுதான் நேற்று நீச்சல் அடிச்சோம். சின்னையா வந்து செயல் தலைவராக அவங்களை சந்திப்பாங்க, தலைவராக அதெல்லாம் அடுத்த வியாழக்கிழமை நம்ம சந்திக்கும் போது. சரி, நன்றி. இவங்களாம் எதை குடிக்கிறத கொடுத்தாருப்பா.